திமுக திராவிட மாடல் அரசுக்கு பின்னாடி தான் ஊடகங்களே இருக்கு. அதாவது மீடியாவே நம்மகிட்ட தாங்க இருக்கு. நம்மகிட்ட தான் அத்தனை மீடியாவும் இருக்கு. சோசியல் மீடியாவே நம்ம பின்னாடி தான் இருக்கு. நம்ம என்ன சொன்னாலுமே இவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அது இல்லாம நம்ம என்ன விளம்பரம் போஸ்டர் ஒட்டினாலும் தமிழக மக்கள் முட்டாள், அதனால இவங்க எல்லாருமே நம்பிடுவாங்க அப்படின்னு திமுக அரசு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த செட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் மக்கள் தெளிவாயிட்டாங்க அப்படின்னு தமிழக முதல்வருக்கும் திராவிட மாடல் அரசினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியலையா என்னன்னு தெரியல. இது வரைக்குமே மக்கள் குழு குழுன்னு இந்த ஆட்சியில ரொம்ப சூப்பரா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, அப்படி திமுக அரசு மக்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். ஓகேங்க, இன்னைக்கு நாட்டுல என்ன மாதிரியான செய்திகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். நான் உங்கள் தமிழ். நான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே சொல்லிட்டேங்க, திமுக பின்னாடி தான் மீடியாவே இருக்கு. அதனால நம்ம என்ன சொன்னாலுமே மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு திமுக அரசு ரொம்ப கிளியரா அவங்களோட காயை நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான போஸ்டர்ஸ் ஒட்டினாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கறது திமுக அரசு இப்ப வரைக்குமே நம்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தாங்க. சரி, திமுக அரசு இதுக்கு மேல ஆட்சி செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறது நம்ம மட்டும் இல்ல, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஏடிஎம்கே ஐடி விங் ஒரு சாங்கா வெளியிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கோ பேக் மோடி, கோ பேக் அமித்ஷா அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஹேஷ்டேக்ல நிறைய ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஹேஷ்டேக்ல நம்ம போடுற ஹேஷ்டேக் தாங்க மக்கள் நம்புவாங்க. ஆனா இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு ஹேஷ்டேக் இன்னும் ஸ்டாலின் பார்க்கலையோ என்னமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது என்ன ஹேஷ்டேக் அப்படின்னு பாக்குறீங்களா? பை பை ஸ்டாலின் அப்படின்னு. பை பை ஸ்டாலினா? ஆமாங்க, ஹேஷ்டேக்ல பை பை ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வேர்டோட சூப்பரா இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதுலதான் இன்னைக்கு ஒரு சாங்ஸையும் அதிமுக ஐடி விங் வெளியிட்டு இருக்காங்க. அந்த சாங் என்ன அப்படிங்கறது அப்படியே பார்த்துட்டு வாங்க. பாத்துட்டீங்களா? ஓகேங்க, இப்போ நீங்க இதுக்கு மேல வரவே வேண்டாங்க. தமிழகத்தை நாங்க இனிமே மீட்டுக்கிறோம். இதுக்கு மேல நீங்க வந்தா தமிழக மக்கள் அவ்வளவுதாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிப்பாடான ஒரு விஷயம் தான் இந்த சாங்ஸ்ல வச்சிருந்தாங்க. சரிங்க, அந்த பாட்டு அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கு அப்படின்னா சரி, தமிழக மக்களுக்கு திமுக அரசு அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் ஒரு சின்னதா ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேனே. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை பார்த்துருங்க. சரி, என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 2021 இந்த வருஷம் வரைக்கும் 74 வருஷத்துல தமிழக அரசு கடன் வாங்கினது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.18 லட்சம் கோடி தான். அதாவது இந்த 74 வருஷத்துல தமிழக அரசு மொத்தமா வாங்கின கடனே 5.18 லட்சம் கோடி தான். ஆனா இப்போ திராவிட மாடல், அதாவது 2021 இருந்து இப்போ வரைக்கும் இந்த 4 ஆண்டுகள்ல திராவிட மாடல் வாங்கின கடன் எவ்வளவு அப்படின்னு தெரியுங்களா? இப்போ இந்த 4 வருஷத்துல மட்டும் 4.53 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அப்பா,
என்னடா அது 74 வருஷத்துல வாங்கின கடனும் 4 வருஷத்துல வாங்கின கடனும் அதையே 74 வருஷத்தையே வந்து பீட் பண்ணிட்டாங்க பாருங்க திராவிட மாடல். அதுதாங்க திராவிட மாடல், அதுதாங்க கெத்து. அவங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மிங்க அப்படின்னு வந்து கண்டிப்பா நீங்க சொல்றது தெரியுது. ஆனா தமிழக மக்கள் வந்து அடுத்ததா வரக்கூடிய ஏதாவது அடுத்தது திமுக வருவாங்களா இல்லையாங்கிறத வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனா அடுத்தது புதுசா ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியில வந்து அந்த சீட்ல உட்கார்ந்தாங்க அப்படின்னா இந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறத வந்து குழம்பியே வந்து அந்த அவங்களோட ஆட்சியை வந்து கழிச்சிருவாங்க அப்படிங்கிறது தாங்க வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தாங்க உலகத்திலேயே இந்த 4 வருஷத்துல இவ்வளவு கடன் வாங்கின ஒரு மாநிலம். அப்படி ஒரு பெருமையை திமுக அரசு தமிழக மக்களுக்கு தேடி கொடுத்திருக்கு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெருமையான விஷயம் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு பெருமையா இருக்கு இல்லையா? சரிங்க, இந்த தென் மாவட்டங்கள்ல 4 மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட 4 மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சுங்கச்சாவடிகள், அதாவது ஃபாஸ்டாக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அங்க அரசு பேருந்துகள் சுங்க வரியை வந்து கட்ட முடியாமல், அதாவது வரிகள் 236 கோடி ரூபாய் வந்து வரி வந்து நிலுவையில இருக்குதா அப்படின்னா, என்னது தமிழக அரசு வரி கட்டலையா அப்படின்னா, ஆமாங்க, சுங்கச்சாவடிகள்ல மட்டும் இந்த 4 வருஷத்துல 236 கோடி ரூபாய் வந்து வரியே கட்டல. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடிகள்ல வந்து அரசு பஸ்களை வந்து, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து ஃபாஸ்டாக்ல வந்து அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, இதுல அனுமதிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த பஸ் டிரைவர் அண்ட் வந்து கண்டக்டர்ஸ் வந்து ஒரு அந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து அவங்களோட நேமு அதெல்லாமே வந்து ஒரு லெட்டரா எழுதி கொடுத்தாதான் வந்து ஒவ்வொரு டைம், அதாவது அந்த பஸ் இன்னைக்கு வந்து ஒரு 5 டைம் போகுது அந்த ஏரியாவில் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 5 டைமும் வந்து அவங்க வந்து அந்த லெட்டரை எழுதி கொடுத்து சைன் பண்ணிட்டு தான் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸை வந்து அங்க கொண்டு வந்திருக்காங்க. இதனால இதுக்கே வந்து ஒரு 20 நிமிஷம் அந்த இடத்துல வந்து டைம் வந்து அதிகமா வந்து போகுது. இப்போ பயணிகள் அவங்களுடைய குறிப்பிட்ட நேரத்துக்கு போறதுக்கு பதிலா ஒரு 20 நிமிஷம் லேட்டா தான் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த ஃபாஸ்டேகை தாண்டி போகும் பொழுது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. என்னங்க, தமிழக அரசு வந்து மக்கள் வந்து இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுக்கு காரணமே வந்து திமுக அரசு தான். 236 கோடி எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெருசா அப்படின்னா அதுதான் பார்த்தாவே தெரியுதே மக்கள் வந்து எவ்வளவு வந்து செழிப்போட இருக்காங்க அப்படிங்கிறது. கண்டிப்பா இந்த 236 கோடி எப்ப கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. மக்கள் எல்லாமே எவ்வளவு அவதிக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிறத தமிழக அரசு முதல்வர் வந்து கண்டுக்காம இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நம்ம இதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இன்னொரு விஷயத்த நம்ம வந்து வெளிப்படையா சொல்லணும். என்ன அப்படின்னா, கோயில் பணத்துல வந்து நீங்க காலேஜஸ் எல்லாம் கட்டாதீங்க அப்படின்னு எடப்பாடியார் சொன்ன ஒரு விஷயத்துக்கு அதுக்கு ஒரு கேள்வியை வந்து ரொம்ப தெளிவா வந்து விளக்கத்தோட வந்து சொல்லியிருந்தார். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோல அதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருந்தோம். அதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த கேள்வியா வச்சப்போ அதுக்கு அவர் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, இவரு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கும் பொழுது இவர் வந்து அனகொண்டா வாய்க்குள்ள வந்து பாம்போட வாய்க்குள்ள போயிட்டாரு, இதுக்கு மேல இந்த கட்சியை தேடதான் முடியும். என்னங்க அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க, நீங்க என்னங்க பதில் சொல்றீங்க? ஆனா திமுக கிட்ட தாங்க வந்து இப்ப வரக்கூடிய கட்சிகள்லாம் வந்து கத்துக்கணும். என்ன அப்படின்னா, அவங்க கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு, அவங்க திரும்ப ஒரு கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்மளுக்கு வந்து வரவங்களுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க போல. அந்த மாதிரி என்னங்க பதில் இது? நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம், அவங்க என்ன பதில் சொல்றாங்க? இதுலயே வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு செழிப்போட இருக்காங்க, திமுக அரசு மக்களை எந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசு என்னைக்குமே சொன்னது மட்டும் தாங்க செய்யும். ஆனா இவங்க வரதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளவு வந்து கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை நாங்க ஏற்கனவே மீட்டுட்டோம், நாங்க வந்து சிறப்போட வந்து செயல்படுறோம், நாங்க சொன்னதை மட்டும்தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொய்யே சொல்ல வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து சொல்றாரு. சரி, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? சரிங்க, ஆமாங்க, பொய்யே சொல்ல தெரியாது. அவங்க எவ்வளவு உண்மையெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், பார்க்கலாமா? அவங்க எவ்வளவு உண்மையான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னதை தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாக்குறீங்களா, நான் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. யாருன்னு தானே பாக்குறீங்க, அவரு தாங்க நம்ம உதயநிதி. அரசியலுக்கே வரமாட்டேனாரு. சரி,
உண்மைதானே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் வந்து எம்எல்ஏ எல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னாரு. கட்சிக்குள்ளேயே வந்துட்டாரு, எம்எல்ஏவாவும் ஆயிட்டாரு. ஏங்க, எனக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க தாங்க வந்து இந்த மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. இளைஞர் அணி தலைவரா? அதெல்லாம் வந்து நான்லாம் வரமாட்டேன், எனக்கு அதெல்லாம் வந்து செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் வந்து இளைஞர் அணி தலைவராகவும் ஆனாரு, அமைச்சராகவும் ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, என்ன நீங்க தான் வந்து அடுத்த துணை முதல்வராமே. ஏங்க, எனக்கு முன்னாடி சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தாங்க வந்து முடிவு எடுக்கணும், அவங்க தாங்க வருவாங்க, நீங்க பத்திரிகைக்காரங்க நீங்களே வந்து இந்த மாதிரியான பொருளை எல்லாம் கிளப்பாதீங்க அப்படின்னாங்க. இப்போ தமிழகத்தோட துணை முதலமைச்சரா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கேஸுக்கு 100 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அது வந்து கொடுத்துட்டாங்களா? ஆமாங்க, கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்க? அதே மாதிரி வந்து மாசம் மாசம் இபி பில் எடுப்பேன்னாங்க, செஞ்சுட்டாங்களா? என்னங்க செய்யலையா? பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னாங்கல்ல, செஞ்சுட்டாங்கல்ல அப்படின்னா, அடடா அதுவும் செய்யலையா? டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்பேன், 4 பைசா குறைப்பேன்னாங்களே, அது செஞ்சுட்டாங்களா? அதுவும் செய்யலையா? ஐயோ, ஓய்வூதிய திட்டம் அதெல்லாம் செஞ்சுட்டாங்கப்பா, அதெல்லாம் தமிழக அரசு சிறப்பா செஞ்சிரும், செஞ்சுட்டாங்களா? அச்சோ, அதுவும் செய்யலையா? இப்படிதாங்க நான் வந்து ஆச்சரியப்பட்டு கேட்கிற மாதிரி அவ்வளவு விஷயமும் வந்து மக்கள் உங்ககிட்டயும் இருக்கு. திமுகவோட அரட்டல் புரட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க சொல்லக்கூடிய பொய்யிலேயே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து புலவர் பெருமானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாதா அப்படின்னு வந்து தமிழக முதல்வர் சொல்றாரு. ஆனா அவங்க சொன்ன உண்மைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டேன். தமிழக மக்கள் நாட்டுக்கு வந்து திமுக அரசு தான் வந்து திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க வந்து குதிக்கிறாங்க. அதாவது வந்து எங்களை தான் வந்து வேணும் 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 ஆரவாரத்தோட வரவேற்கிறாங்க. அதனாலதாங்க இப்ப ஓரணியில் தமிழ்நாட்டுல வந்து 1 கோடி பேர் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து வீடு தேடி வரும் திட்டம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ரேஷன் கடை வீட்டுக்கே வரப்போகுது, உங்களை தேடி தேடி எல்லா திட்டங்களும் வந்து வரப்போகுது அப்படின்னா, அப்படியா? 4 வருஷம் எங்கெங்க போனீங்க? 4 வருஷம் எங்க போயிருப்பாங்க? கண்டிப்பா இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா, அதனால 4 வருஷம் என்னென்ன செய்யாம இருந்தாங்களோ அதெல்லாம் இந்த 8 மாசத்துல செய்வாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, அதனாலதாங்க. சரிங்களா? அப்படின்னா அதிமுக ஐடிவிங் வந்து ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, பாய் பாய் ஸ்டாலின் சொல்லிட்டு அப்படியே ஒரு சூப்பரான ஹேஷ்டாக் கூட ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா, இதுக்கு மேல நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பாட்டு வந்து கண்டிப்பா ஒரு எடுத்துக்காட்டா இருக்குங்க. ஓட்டு போடுற மக்கள் எல்லாருமே வந்து நான் சொன்னதை வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தான் வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து மக்களுக்கு போய் சேராத, நம்மளுக்கு அவசியமான திட்டங்கள் எதையுமே அவங்களுடைய வாக்குறுதிகள்ல இருந்து ஒண்ணு கூட நமக்கு செய்யல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா மக்களுக்கு எல்லாமே செஞ்சிருந்தா அவங்க காலரை தூக்கி விட்டுட்டு அவங்க சேர்லயே உட்காந்துக்கிட்டு ஓட்டு கேட்டா நமக்கு வந்து, அதாவது அவங்க சொல்றாங்க இல்லையா சோசியல் மீடியா, அந்த சோசியல் மீடியாலேயே வந்து அவங்களுடைய ஓட்டு கேட்டாவே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா இப்போ அவங்க வீடு வீடா போய் வந்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. மக்கள் வந்து அந்த பிச்சையை போட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து எல்லா உண்மையான தமிழர்களுக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதாவது வந்து கோபம் இருக்கும், எல்லாருமே சிந்திச்சு செயல்படுவாங்க, நாங்க முட்டாள்கள் கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுடைய, அதாவது தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு நீங்க கொடுத்த பரிசு போதும், உங்களுடைய கிஃப்டே எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு வந்து மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து திமுக அரசு பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சுட்டு நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக பண்ண பல உண்மையான செய்திகளை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மறக்காம சிந்திச்சு செயல்படுவீங்க. அதே மாதிரி தாமரை டிவிக்கும் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸையும் போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பல உண்மையான செய்திகளோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழ்.